அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ்கள் தொடரில் இரண்டாவதாக நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது ஹதீஸ்களுடைய வகைகள். இப்போ நம்ம ஹதீஸ் புத்தகம் வாசிக்கும் பொழுது இந்த ஹதீஸ்களுடைய வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம குரான் வாசிச்சிருப்போம், அதை அப்படியே வாசிச்சிருப்போம், அதில் இருக்க செய்திகளை அப்படியே நம்ம உள்வாங்கிக்குவோம். அது மாதிரி சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் நம்ம வாசிப்போம். அதில் ஹதீஸ் தரம் அப்படி எதுவும் எழுதியிருக்காது. ஏன்னா அந்த புக்குடைய அட்டையிலே சஹீஹ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் உள்ளே ஹதீஸ் தரம் இருக்காது. ஸோ அதையும் அப்படியே வாசிப்போம், அதை அப்படியே பயான் பண்ணுவோம், எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம், நம்மளும் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஆனால் மற்ற ஹதீஸ் கிதாபுகள் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா, ஒரு திருமதி ஹதீஸ் கிதாபு, அதே மாதிரி இப்னு மாஜா ஹதீஸ் கிதாபு, இதெல்லாம் வாசிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஹதீஸ் தரம் போட்டிருப்பாங்க. இப்போ எதை எடுக்கணும், எதை ஒதுக்கி வைக்கணுங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். குரானு, சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஹதீஸ் புத்தகம் வாசிக்கிறீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா சஹீஹ்னு போட்டிருப்பாங்க, லைஃப்னு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ஹசன்னு போட்டிருப்பாங்க. அப்போ எதை நம்ம எடுத்துக்கிறது, எதை நம்ம ஒதுக்கி வைக்கிறதுங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலை விளக்குறதுக்கு தான் இந்த வீடியோ, இரண்டாவது வீடியோ. மாஷா அல்லாஹ். ஹதீஸ்களில் நிறைய வகைகள் இருக்குது. அதை ரெண்டு மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா ஆதாரபூர்வமானது, ஆதாரபூர்வம் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். அத்தன்டிக், நான் அத்தன்டிக். பொதுவாக நாம் வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டியது ஆதாரபூர்வமானது தான். இந்த ஆதாரபூர்வமானது பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக பிரிக்கலாம், சஹீஹ் மற்றும் ஹசன். இது ரெண்டையுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதாரம் இல்லாத ஹதீஸ்கள் நிறையா இருக்குது. அதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறதுனா லைஃப், மௌலு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹதீஸ்களில் நிறைய வகைகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தங்க ஹதீஸ் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்கன்னா, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் இல்லாமல் வேறு ஹதீஸ் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்கன்னா அவங்க என்ன இந்த ஹதீஸ் வகைகள் சார்ந்த ஒரு பேசிக்கான ஒரு இன்புட்டை கொடுக்கறதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது. ஸோ 4 நம்ம பார்த்தோம்ல, 4 பற்றி சின்ன ஓர்வு எடுத்துக்குவோம். சஹீஹ் அப்படின்னா அது முழுக்க ஆதாரபூர்வமானது ரொம்ப டாப்பானது. அது நீங்கள் அப்படியே எடுத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம். ஹசன் அப்படின்னா ஆதாரபூர்வமானது தான், சின்ன ஒரு செக் இருக்கும், கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பயானில் சொல்லலாம், 4 பேருக்கு எடுத்து சொல்லலாம், அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை போதிக்கக்கூடிய ஹதீஸ்களில் சஹீஹ், ஹசன் இதை நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஹசனில் மட்டும் நம்ம சின்ன ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன், சின்ன ஒரு செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆதாரம் இல்லாதது அப்படின்னாக்க அதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று லைஃப்னா பலகீனமானது, அதை அதனுடைய ஆதாரத்தன்மையை உறுதிப்படுத்த முடியலை. அப்போ சந்தேகத்துக்கு இடமாகும் பொழுது நம்ம அதை எடுத்து ஒதுக்கி வச்சிரோம்ல, பொதுவாக மனிதர்கள் இயற்கையாக பண்ணுறதா. அது மௌலுங்கிறது தெளிவாக அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு நிரூபணமானது. அது என்னென்னா இட்டுக்கட்டப்பட்டது. அப்போ அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? சஹீஹ்னா அப்படியே எடுத்துக்குவோம், மௌலுனா எடுத்துக்கவே மாட்டோம். இந்த ஹசன், லைஃப் அப்படிங்கிறது அதுக்கு இடைப்பட்ட கேட்டகரியில் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இது பேசிக் இன்புட்டு, விரிவாக பார்ப்போம். இப்போ ஒரு ஹதீஸ் எப்போ சஹீஹ் ஆகும்? ஒரு செய்தி இருக்குது, அறிவிப்பாளர் தொடரோடு இருக்குது. அப்போ ஒரு ஹதீஸ் கலை அறிஞர்கள், இப்போ புகாரி இமாம் இருக்காங்க, அதே மாதிரி முஸ்லீம் இமாம் இருக்காங்க, திருமிதி இமாம் இருக்காங்க. இப்படி இவங்க ஹதீஸ்கள் புத்தகம் எழுதுகிறாங்கள, பதிவு செய்கிறாங்கல்ல, இவங்க எப்போ ஒரு ஹதீஸை சஹீஹ்னு சொல்லுவாங்க? அப்போ 5 கிரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? அது 5யுமே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அறிவிப்பாளர் சார்ந்தது, இன்னொன்று அறிவிக்கும் செய்தி சார்ந்தது. 2 சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க, 2மே மக்கள் பார்ப்பாங்க. அப்போ அந்த அறிவிப்பாளர் கேட்டகரியில், அந்த கேட்டகரியில் 3 கண்டிஷன்ஸ், 3 க்ரைட்டீரியா இருக்கும். செய்தி கேட்டகரியில் 2 க்ரைட்டீரியா இருக்கும், மொத்தம் 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவிக்கிறாங்கல்ல, யார் அறிவிக்கிறது அப்படின்னா அறிவிக்கிறவர் நல்லவராக இருக்கணும். அப்போ தான் அது சஹீஹ் அப்படிங்கிற தரத்துக்கு போகும். அப்போ அவருடைய குணாதிசயம் நல்ல மனிதராக இருக்கணும், பண்புள்ள மனிதராக இருக்கணும். 2வது அறிவிக்கிறவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவராக இருக்கணும், அவருக்கு நினைவாற்றல் நன்றாக இருக்கணும். 3வது என்ன அப்படின்னாக்கா சங்கிலி தொடர் சரியாக இருக்கணும். இந்த சங்கிலி தொடருங்கிற வாசகம் சரி, ஏன்னா சங்கிலி பார்த்துருப்பீங்க நீங்கள், சின்ன ரவுண்டாக இருக்கும், ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு புகாரி இமாம் பதிவு செய்கிறாங்கன்னா அங்கேருந்து புகாரி இமாம்கிட்டருந்து ரசூல்லா வரைக்கும் அந்த செயின் இருக்கணும். ரசூல்லா யாருக்கு சொன்னால், அவங்க யாருக்கு சொன்னான்னு வரிசையாக இருக்கணும். இதில் நிறையா ஃபில்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க. என்னென்னா இப்போ சமகாலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துருக்கணும். சமகாலத்தில் ஒருத்தர் பாரசீகத்தில் இருக்கார், ஒருத்தர் ஈத்தில் இருக்காருன்னு வைங்களேன், இவர் சொல்லி அவர் சொன்னார்னா அது கூட ஏற்றுக்க மாட்டாங்க. சந்திக்கிற வாய்ப்பு இருக்கணும். இப்போ இவர் இங்கேயே இருந்து இவர் மௌத்தா போயிருப்பார், அவர் அங்கேயே இருந்து மௌத்தா போயிருப்பாருன்னா சந்திக்கிறதுக்கு, சமகாலத்தில் வாழ்ந்தாலும் சந்திக்க வாய்ப்பு இல்லைனாலும் சங்கிலி தொடர் அருந்துருச்சுன்னு சொல்லி அதை சஹீங்கிற தரத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி 3 க்ரைட்டீரியா அடிப்படையில் இதை தரம் பிரிப்பாங்க. அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு சஹீஹான ஹதீஸ் இருக்கும்ல,
அதுக்கு முரண் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து வலுவான அறிவிப்பாளர்கள் வழியாக பரவலாக சொல்லப்பட்ட சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கும். அந்த ஹதீஸ்களுக்கு இந்த ஹதீஸ் வந்து முரண் இல்லாத வகையில் இருக்கணும். 5வது கிரைட்டீரியா என்ன அப்படின்னாக்க, அந்த ஹதீஸ் வந்து மறைமுக குறைகள் இல்லாமல் இருக்கணும். வந்து லா இல்லத் அப்படிம்பாங்க. இல்லத் அப்படின்னா நோய் இல்லாமல் இருக்கணும். அந்த ஹதீஸுக்கு நோய் இருக்கக்கூடாது. அது வந்து நோய் மருத்துவர் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த 5வது கிரைட்டீரியா இருக்குல்ல, இது பெரும்பாலும் வந்து அந்த ஹதீஸ் துறையில் வல்லுநர்களால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அப்படிலாம் இல்லை. சாமானிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி தான் அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. கண்டுபிடிக்கிறது சொல்கிறேன், இதில் இந்த குறை இருக்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்த துறை வல்லுநர்களுக்கு தான் தெரியும். அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு. அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிற ஃபால்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நமக்கு புரியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஆனால் வந்து சஹி அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அதனால் இது வந்து லைஃப், இப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டுபிடிக்கக்கூடியதில் அது கொஞ்சம் அந்த அந்த அதில் அந்த ஹேண்ட் டச் இருக்கணும்ல, அந்த ஹதீஸ் துறையில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். மொத்தமாக இந்த 5 கிரைட்டீரியா, இதெல்லாமே இந்த 5 கிரைட்டீரியாவை அது பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து சஹி அப்படிங்கிற தரத்துக்கு போயிடும். ஓகேவா? அடுத்து என்னென்னா ஹசனும் பார்த்தீங்கன்னா அதே தான். சஹீக்கும் ஹசனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சேம் அதே மாதிரி தான். அறிவிப்பாளர்களை வந்து சார்ந்தது, அதே மாதிரி அறிவிக்கும் செய்தி சார்ந்தது. இதில் 3 கிரைட்டீரியா, அதில் 2 கிரைட்டீரியா. ஆனால் இதில் என்னென்னா ஹசன்னா ஒன்றும் இல்லை, இந்த நினைவாற்றல் இருக்குல்ல, இதில் மட்டும் சின்ன ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா மனுஷன் இயற்கையாகவே மறதியாக உள்ளவன் தான். அது வந்து இயற்கையாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடியதான். அதனால் மறதியை ஒரு அளவுகோலாக வைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அதீத ஞாபக சக்தி உள்ளவர்கள், சாமானியமாக ஞாபக சக்தி இருக்கும். நமக்கு இப்போ உங்களுக்கு எனக்கெல்லாம் இருக்கும்ல, அடிப்படை ஞாபக சக்தி இருக்கும். சிலது மறப்போம், சிலது ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து இப்படி பிரிக்கிறாங்க. அதீத ஞாபக சக்தி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அந்த இது எதில் போயிடுறாங்க, சஹீஹில் போயிடுறாங்க. நம்மளை மாதிரி ஒரு நார்மல் ஞாபக சக்தி இருப்பாங்கல்ல, அப்படின்னா 2 விஷயம் மறப்போம், 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்குவோம். ஒருத்தவங்க சொன்னால் நினைவு வரும், ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு சாமானிய மக்கள்னு வைங்களேன். இந்த சாமானிய மக்கள் அவர்கள் அறிவிக்கிறத வந்து ஹசன்னு சொல்லுவாங்க. ஹசனுமே வந்து ஆதாரப்பூர்வமானது தான். அதுவுமே எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்ததுனால ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த ஹசன் ஹதீஸை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்கிறதே இல்லை. வந்து நீங்கள் ஒரு பயானில் ஏதோ சொன்னால் கூட இது சஹீஹ் இல்லை அப்படின்ட்டு மக்கள் அதை ஏற்றுக்காமையும் போயிடுறாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து ஹசன்கிறது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம், வந்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதுவுமே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் மக்கள் அதை பெருசாக பயன்படுத்துறதில்ல. சின்ன வேணால் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹசன்னாக்கா இது ஒன்று செக்னா நம்ம போய் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி எல்லா ஹதீஸுமே வேலிடேட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஹசன் தரத்தில் இருக்கிறது அப்படின்னா இது சார்ந்து இது குறை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். குறை இல்லை அப்படின்னாக்கா அந்த ஹதீஸை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். வேறு கல்வி ரீதியாக சொல்கிறதுனா, படிப்பு நம்ம அந்த தளத்தில் இருக்கிறதுனால சொல்கிறதுனா, ஒருத்தர் வந்து 98, 99 எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறாரு, உண்மையாக சிறந்தவர் தான், அது சஹி. ஒருத்தர் 85 மார்க் எடுக்கிறாரு, அதுக்கு நம்ம அவரை போய் வந்து நாலேஜ் இல்லாதவர்னு சொல்ல முடியாதுல்ல. 85 மார்க்கு நல்ல மார்க் தானே, 90 மார்க்கு நல்ல மார்க் தானே. 98 எடுக்கலை, 99 எடுக்கலை, சென்டம் எடுக்கலை. அதாவது சஹீஹ்னாக்க 98 ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி தரோம். ஹசன் அப்படின்னா 88 மார்க்கு, 2 பேரும் தான் எக்ஸாம் எழுதினாங்க, எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த நினைவாற்றல் அது ஒரு சின்ன கேட்டகரியில் இவங்க ஒரு 85 மார்க் எடுத்துருக்காங்க, 88 மார்க் எடுத்திருக்காங்க. ஃபெயில் ஆகலை, அது நீங்கள் பாயிண்ட்டை புரியணும். ஃபெயிலும் ஆகலை, 50-60 மார்க்கும் எடுக்கலை. ஏன்னா அந்த கல்வி தளத்தில் நம்ம அட்வைஸ் பண்ணும்பொழுது சொல்லுவோம், நீங்கள் ஐஐடி அளவுக்கு அட்வான்ஸ் கிளியர் பண்ணாட்டி மெயின்ஸ் கிளியர் பண்ணால் என்ஐடியில் போய் படிக்கலாம் போகல. அதுவும் மதிப்பு மிக்க படிப்பு தான். அதனால் வந்து நான் வந்து மார்க் ஐஐடி போக முடியல, அதோட நான் வேஸ்ட், நான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. நீ எடுத்த மார்க்குக்கு நல்ல மார்க்காக இருந்தால், நல்ல மார்க் இல்லைன்னா நான் சொல்ல, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, இப்போ ஒரு நல்ல கட் ஆஃப்லாம் 195 வச்சுருப்பாங்க, நீ ஏன் இப்போ எம்ஐடியில் போய் போடி, ஐஐடி கிடைக்காட்டி என்ன நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஹசன் பட்டிருந்தாலும். ஏன் அதிகமாக ஹசனுக்கு நேரம் எடுத்தேன்னா, இது வந்து ஒரு இதுவுமே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான். ஆனால் பெரும்பாலும் அது யாரும் எடுத்து பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னாக்கா ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாத விவாதங்களுக்கு நிற்காது. நீங்கள் வாத விவாதம் போனீங்கன்னா ஒரேடியே அதை ஹசன்னு சொல்லி அதை அப்படி ஒதுக்கிடுவாங்க. அதுக்காகவே பெரும்பாலும் யாரும் எடுத்து பயன்படுத்த மாட்டேன்றாங்க. பட் ஆனால் நம்ம இதெல்லாம் ஹசன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி. என்ன அதில் அறிவிக்கிறவங்களில் யாரோ ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ நினைவாற்றல், சாமானிய மக்களுக்கான நினைவாற்றல் இருந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன புரிதல் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி சேம் தான், எல்லா க்ரைட்டீரியாவுமே அது வந்து கிராஸ் பண்ணி தான் வந்துருக்கும். லைஃப் அப்படின்னாக்க இந்த மேலே சொன்ன க்ரைட்டீரியா இருக்கார்ல, அதில் வந்து ஃபெயில் ஆனவங்க அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ல் ஃபெயில் ஆனவங்க, இவர் ஃபெயில் ஆனவர் கிடையாது, இவர் நல்ல மார்க் எடுத்தவர், அவர் டாப் மார்க் எடுத்தவர். யார்? சஹீஹ் வந்து டாப் மார்க் எடுத்தவர், இவர் நல்ல மார்க் எடுத்தவர், இவர் ஃபெயில் ஆனவர். நம்ம ஒரு 5 க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம். அந்த 5 க்ரைட்டீரியா வச்சு ஒரு ஹதீஸை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவில் ஃபெயில் ஆகிறது நார்மல் ஃபெயில் தான்.
எய்தர் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுறது, இல்லைன்னா மல்டிபிள் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகுறது. ஒரு சப்ஜெக்ட்லையோ, அதாவது லெட்ஸே வந்து ஒருத்தர் கெட்டவராக இருக்கார், அறிவிப்பாளர் தொடராக இருந்து போயிருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் லைஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்னாக்கா அந்த செய்தியே சொல்லும். இப்போ வந்து நீங்கள் கீரை சாப்பிட்டா சைத்தான் அவங்கள விட்டு ஓடிடுவான். அப்புறமா நிறைய இதை எழுதி வச்சுருப்பாங்க, இதை பண்ணுங்கள். அதாவது அந்த காலத்து வாய்க்கு வந்தெல்லாம் எழுதி வைக்கிறது. அப்போல்லாம் அதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு சம்மந்தமே இருக்காது. சும்மா நீங்கள் அந்த ஹதீஸ்கள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஹதீஸ்கள் அறிஞர்கள் அந்த காலத்திலே, நம்ம இதுக்கு முதல் வீடியோவில் போட்டிருப்பேன், வந்து ஹதீஸுடைய வரலாறு அந்த 1200 300 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதில்லைன்னு சொல்லி அப்போயே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து இட்டுக்கட்டப்பட்டது. நம்ம இட்டுக்கட்டப்பது பெருசாக யாரும் பார்க்குறதில்ல, அதை பற்றி படிக்கிறதில்ல, அதை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நீடட் இல்லை. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வாசிக்கிறதுல சஹீஹ், ஹசன், லைஃப் இதை தான் பார்ப்பீங்க. இந்த 4 க்ரைட்டீரியா தான். நான் சொன்ன மாதிரி நிறையா இருக்குது, அதில் நிறைய வகைகள் இருக்குது. பட் பெரும்பாலும் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்படி வச்சுக்கலாம். ஆதாரபூர்வமானது அதில் 2 கேட்டகரி, ஆதாரம் இல்லை 2 கேட்டகரி. சஹீஹ்னா அப்படியே எடுத்துக்கலாம், மௌலூனா அப்படியே தூக்கி போட்டுடலாம். இது என்னென்னா ஆதாரத்துக்கு பக்கத்தில் ஹசன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி லைஃப்பை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் இந்த சஹீஹை 2ஆக பிரிப்பாங்க. சஹீஹல் தாத்தி, அதாவது வந்து சுயமாகவே சஹீஹானது. சஹீஹல் ஹைரிஹி, புறக்காரணங்களால் சஹீஹானது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஹசன்லையும் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன சின்ன ஸ்விட்ச் நடக்கும் கொஞ்சம். அப்படி இப்போ உதாரணத்துக்கு லைஃப் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 7-8 ஹதீஸ் லைஃப் ஆனது தான். கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா லைஃபாக இருக்காது. அது ஒரு ஹதீஸில் ஒரு குறை இருக்கும். ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரே செய்தி ஒரு 7 வழியாக வருது, ஒன்றில் ஒரு குறை இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக அதை நீங்கள் வேலிடேட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ரூல் தான். ஹதீஸ் கலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் எழுத மாட்டாங்க, ஆஸ்பர் ரூல் தான் எழுதுவாங்க. அப்போ அந்த ஆஸ்பர் ரூல் பார்த்தீங்கன்னா 7மே வந்து ஃபெயிலு. ஆனால் ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா அது பாஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைஃப் எடுத்துகிட்டு வந்து ஹசன் அல் ஹைரிஹி அப்படின்னு அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்விட்சிங் நடக்கும். அதே மாதிரி ஒரு இமாம் ஹசன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இமாம் அதை வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஹசனை வந்து சஹீஹாக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சின்ன ஸ்விட்சிங் நடக்கும். பெரிய அளவுக்கு நடக்காது. பெரிய நடக்கலாம் ஆய்வு செய்யணும், உட்காந்து எல்லாம் ஆண்டு கணக்கில் ஆய்வு செய்யணும். அப்படின்னாக்கா இதை பற்றி ஒரு இன்சைட் நமக்கு கிடைக்கும். இன்சைட் கிடச்சிதுனாக்கா அந்த க்ரைட்டீரியாவில் அந்த கிரேடில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப மினிமல் தான் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது சார்ந்த அறிவுள்ள அறிஞர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்க தான். இந்த காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு சமகாலத்துன்னா ஷேக் அல்பானி அவங்கள சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து இந்த ஹதீஸுக்குன்னே அதாவது சஹீஹான ஹதீஸுக்குன்னே ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து லைஃப் ஆன ஹதீஸ்க்குன்னே ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா அனலைஸ் பண்ணி, புக்குன்னா புக்கு இல்லை, புக்கு எல்லோரும் போடுவாங்க, அனலைஸ் பண்ணி கரண்ட் ஸ்டேட்டஸ், ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்கள் ஆய்வு செஞ்சு, அந்த மாதிரி ரொம்ப விரல விட்டு எண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன க்ரைட்டீரியாவை வந்து மூவ் பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஹதீஸ் வகையில் சார்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது. இன்னும் கூடுதலாக ஹதீஸ்கள் சார்ந்து சித்திக் எம்டெக் யூடியூப் சேனலில் ஹதீஸ்கள் சார்ந்து நிறையா வீடியோக்கள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள்.